திருவாளர் மாமாங்கம் ஜீவரத்தினம். மட்டக்களப்பின் மருத நிலப்பரப்பாம் படுவான் பெருநிலத்தின் ஆதியூராம் அழகுமிகு அம்பலாந்துறையூரில் 1965 அக்டோபர் 29 மாமாங்கம் பிள்ளையம்மா தம்பதியின் 11 கொண்ட குடும்பத்துள் 3வதாய் ஜனனித்த பிள்ளைதான் எங்கள் ஆசான் திருவாளர் ஜீவரத்தினம். தான் கற்ற கல்வியின் பயனாக தனது அரச உத்தியோகத்தின் முதல் நியமனம் கற்ற சொந்த ஊர் பாடசாலையான அம்பலாந்துறை கலைமகள் மகாவித்தியாலயத்தில் ஆசிரியனாகும் பேற்றிற்கு வித்திடுகிறது. முதல் நியமனத்தில் ஆரம்ப கல்வி ஆசிரியராக இணைந்த ஆசான் தொடர்ந்து 1992-93 ஆகிய ஈராண்டுகள் ஆசிரியர் கலாசாலை பயிற்சியை நிறைவு செய்து விஞ்ஞான பாட ஆசிரியராக அரசடுத்தீவு விக்னேஸ்வரா மகாவித்தியாலயத்தில் கடமையில் இணைகிறார். 3 ஆண்டுகள் அரசையூர் மண்ணுக்கு சேவையாற்றிய மகிழ்வுடன் 2001 ஆண்டு முதலைக்குடா மகாவித்தியாலயத்தில் இணைந்து ஈராண்டுகள் அங்கு பணியாற்றி மீண்டும் தன் சொந்த மண்ணுக்கு 2003 விஞ்ஞான பாட ஆசிரியராக வருகை தருகின்றார். மேலும் ஈராண்டுகள் தன் மண்ணில் பணியாற்றி 2005 முதல் 2008 வரை அரசடுத்தீவு விக்னேஸ்வரா மகாவித்தியாலயத்தில் மீண்டும் தன் கல்வி பணியினை தொடர்ந்தார். அதன் பின்னர் தன் சகோதர கிராமமான கடுக்காமுனை வாணி வித்தியாலயத்தில் 9 வருடங்கள் ஓயாத நெடும்பணியாற்றி 2019 தன் சொந்த மண்ணுக்கு திரும்பியவர் இன்று வரை ஓயாது பணி செய்து கொண்டிருக்கையில் அகவை 60 காரணத்தால் ஓய்வு வருமாறு அரசு கட்டளையிட குட்டி தொந்தி வைத்த எங்கள் மார்க்கண்டேயன் விரும்பா மனத்துடன் ஓய்வு நிலை செல்கின்றார். சோம்பேறிக்கும் சாட்டு சொல்லிக்கும் சுயநலவாதிக்கும் தான் ஓய்வு ஒரு வரம். ஆனால் எம் மார்க்கண்டேயனுக்கு அது மன வருத்தம். ஏன்? விஞ்ஞான பாட நியமனத்தில் விஞ்ஞானத்தை மட்டும் போதித்துவிட்டு வீட்டோடு சென்று ஓய்வெடுத்திருந்தால் இந்த ஓய்வும் ஓர் போனஸாக கிடைத்திருக்கலாம். ஆனால் எம் மார்க்கண்டேயன் அவ்வாறா செய்தார்? இன்றும் அரசடுத்தீவிலும் கடுக்காமுனையிலும் போய் விசாரித்தால் தெரியும் ஐயா எப்படிப்பட்டவர் என்று. நேற்றும் அவர்தம் பழைய மாணவர்களிடம் விசாரித்தோம். ஜீவரத்தினம் சேரென்றால் உங்களுக்கு உடன் ஞாபகத்தில் வருவதென்ன? கரிகாலன் படை கொண்ட ஒழுக்கமும் சோழரின் வீரமும் விஞ்ஞானமும் விளையாட்டும் என்றே நாட்குணமும் ஒரு சேர ஒரு கதாநாயக அறிமுகமாய் கணமும் யோசிக்காமல் செப்புகின்றனர். திருவாளர் ஜீவரத்தினம் ஒழுக்கமும் உயர்கல்வியும் ஊட்டிய மேன்மை மிகு ஆசிரியன், ஓர் சிறந்த மேடை பேச்சாளன், கவிஞன், நிகழ்ச்சி தொகுப்பாளன், 90-2000களில் படுவான் மண்ணில் ஒலித்த அநேக ஒலிவாங்கிகளின் சிறந்த சிநேகிதன், அறிவிப்பாளன், கலைஞன், இலக்கியம் புனைவோன், சமய விளிமியவான், தன் பாடசாலை சூழ்நிலைகள் எதிர்கொண்ட சவால்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் புத்தி சாதுரியமாய் தீர்வுகள் கண்டோன். படுவான் சமூகம் பெருமையுடன் சொல்லும் மிகச்சிறந்த விளையாட்டு பயிற்றுவிப்பாளர். தான் பணியாற்றிய பாடசாலைகளில் மாணவர்களை 10 தடவைகள் தேசிய மட்டத்திலும் 15க்கு மேற்பட்ட தடவைகள் மாகாண மட்டத்திலும் விளையாட்டுப் போட்டிகளில் விசேடமாக உதைபந்து போட்டிதனில் சாதிக்க வைத்தோன். இன்று எம் பள்ளிக்கூடம் விட்டு பணி ஓய்வில் விடைபெற்று செல்கின்றார். மாண்புமிகு எம் ஆசானி, ஓய்வு பெறுவது உங்கள் பிரசன்னம் மட்டுமே. இங்கு நீங்கள் ஊட்டி வளர்த்துவிட்ட பிள்ளைகள் நாம் உங்களிடம் பெற்றவற்றை அடுத்த சந்ததிக்கு கடத்த தயாராகிவிட்டோம். நீங்கள் விட்டு சென்ற இடம் சிறிது சவால்மிகு அனுபவங்களுடன் மீண்டும் தொட்டு செல்லப்படும் என்ற உத்தரவாதத்தை நின் மாணாக்கர் நாங்கள் வாக்குறுதியாய் வழங்குகின்றோம். அதுவே மகிழ்வும் மன நிம்மதியும் அறிவோம். உங்கள் ஓய்வு காலம் குன்றா மகிழ்வும் குறைவிலா தேகாரோக்கியத்துடனும் திகழ எம் பிரார்த்தனைகள். நன்றி.